தமிழ் அறிஞர் ஒருத்தர் ஒரு கல்லூரி பேராசிரியர் தமிழை பத்தி பேசுறதுக்காக ஜப்பான் போயிருக்காரு. அப்ப பங்கன் முடிச்சிட்டு அந்த ஊரை சுத்தி பார்க்க போயில ஒரு புத்த மடாலயத்துக்குள்ள போயிருந்திருக்கு. அந்த மடாலயத்துக்குள்ள போகையில அந்த ஊர் மக்கள் அந்த கோயிலுக்கு வந்த காணிக்கை எல்லாம் அங்க ஒரு சின்ன அதுல நிறைஞ்சு கிடக்கு. அத இந்த தமிழறிஞர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, இவ்வளவு காசுகளை சும்மா வெளியில போட்டு வச்சிருக்கீங்களே, யாரும் திருடிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து சொன்ன வார்த்தை, இந்த புத்த மடாலயத்தில் புத்தருடைய சிலைக்கு முன்னால திருட்டு என்னமோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்களா. வழி தெரியாம பூ தொடுத்து பூ வித்துக்கிட்டு இருக்க ஒரு அம்மாட்ட இந்த பண்ணையார் வீடு எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு தெரியும் எங்க இருக்குன்னு, அந்த வழியை சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னு, 100 பிராமணரை கொன்னாரு அந்த ஜமீன்தார் வீடான்னு கேக்குறார். சோ அவர் கொல்லலை, அவர் கொண்டிருந்தாலும் இவளுக்கு தெரியாது. இந்த காசிப்பிங் செஞ்சதுனால அந்த பாவ உணர்வுகளை பூரா அவ வாங்கி தான் வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பாவம் பூரா அவளுக்கு வந்து சேர்ந்துச்சு. இதைத்தான் இந்த ஜப்பான் இதுல சொல்றாங்க, உண்மை இல்லை என்றால் அதை பேசாதீர்கள். எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு எப்ப வரும்னா, நம்மளுடைய எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல பாங்க்ரியாஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மணிப்பூரகம்னு தமிழ்ல பேரு. அந்த பாங்க்ரியாஸ் உணர்வுகள் நல்லா இல்லைனால் வரும். அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நலமா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஞாயிறுதோறும் நமக்கு நாகலிங்கம் ஐயா மதுரையிலிருந்து அழகான ஆரோக்கிய குறிப்புகளை கொடுத்துட்டு இருக்காரு. முதல்ல அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதை சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்ட், எங்க போனாலும் மறுபடியும் தியானத்துக்கு தான் வர்றோம். தியானம் தான் முக்கியங்கிறதுக்காக. அதனால ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வேதாத்திரி மகரிஷி அடிக்கொருக்கா சொல்லுவாங்க, தியானம் பண்ணுபவன் நினைப்பதெல்லாம் நடக்கும் அப்படிப்பாரு. அப்ப அந்த நினைச்ச காரியம் எல்லாம் எங்க டெபாசிட், நம்ம உடம்புல சுத்த காற்றோட கலக்கையில அது பிரபஞ்சத்துல ஒழிக்குது. இதுதான் நம்ம பிரமிட் தியானம்னு வச்சிருக்க அந்த 2/3 ஹைட் இருக்கு இல்லையா, மேல படியில் ஏறி போய் உட்கார்ற இடம், அங்க சுற்ற காற்று வரும். அங்க என்னத்தை நம்ம எழுதி வைக்கிறோமோ அந்த அந்த பிரமிட் டிஷ் நடக்குது. அதுக்கு பேரு டிஷ் பிரமிட்னு பேரு. சிறுசா செய்யலாம். அதே மாதிரி அந்த இடங்களில் நாம் எண்ணங்கள்லாம் நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு முக்கியமான கோட்பாடு, ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் அறிஞர் ஒருத்தர் ஒரு கல்லூரி பேராசிரியர் தமிழை பத்தி பேசுறதுக்காக ஜப்பான் போயிருக்காரு. அப்ப அவருடைய பேச்சை மொழிபெயர்க்கிறதுக்காக ஒரு ஜப்பானிய பெண்ணு, தமிழ் தெரிந்த பெண்ணு கூட போயிருந்துருக்காங்க. அங்க இருந்து மொழிபெயர்ப்புக்காக போயிருந்திருக்காங்க. அந்த பங்கன் முடிச்சிட்டு அந்த ஊரை சுத்தி பார்க்க போயில ஒரு புத்த மடாலயத்துக்குள்ள போயிருந்திருக்கு. அந்த மடாலயத்துக்குள்ள போகையில அந்த ஊர் மக்கள் அந்த கோயிலுக்கு வந்த காணிக்கையை எல்லாம் அங்க ஒரு சின்ன தண்ணி நிரம்ப தொட்டி மாதிரி இருக்கு, அதுல போட்டுருவாங்க. அதுல நிறைஞ்சு கிடக்கு. அத இந்த தமிழறிஞர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, இவ்வளவு காசுகளை சும்மா வெளியில போட்டு வச்சிருக்கீங்களே, யாரும் திருடிட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்து சொன்ன வார்த்தை, இந்த புத்த மடாலயத்தில் புத்தருடைய சிலைக்கு முன்னால திருட்டு என்னமோ உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்களா. திருடிடுவாங்கிற ஒரு திருட்டு என்னமோ உங்களுக்கு எப்படி வந்துச்சு, வரக்கூடாது அப்படின்னு கோச்சிட்டு போயிட்டாங்களா. சோ அப்ப அந்த புத்த மடாலயம்ங்கிறது இப்ப நம்ம வச்சிருக்க தியான மண்டபம் மாதிரி தான் வச்சுக்கீங்களேன். அதுக்குள்ள நமது எண்ணங்கள் புனிதப்படணுங்கிற தத்துவத்தை அந்த அம்மா எவ்வளவு ஆழமாக தெரிஞ்சிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க பாருங்க. கோச்சிட்டே போயிட்டாங்களா. புத்தர் சன்னதிக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி திருட்டு உணர்வு வந்துச்சு அப்படின்னு. அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமது எண்ணங்கள் புனிதப்படுதுங்கிற உண்மையை தான் அதுல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜப்பானியர்களுடைய ஞானம் அப்படிங்கிறத பத்தி எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஆபீசர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து மந்த்லி ஒரு மேகசின் வரும். அதுல ஜாப்பனீஸ் விஸ்டம், ஜப்பானியர்களுடைய ஞானம் அப்படிங்கறத பத்தி ஒரு அருமையான இது எழுதியிருக்காங்க. நாம்
அறிவுபூர்வமாக வாழ வேண்டும் என்றால் என்னத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு அதுல அவங்க சொன்னது நான் இப்ப முதல்ல சொன்னதான், இஃப் இட் இஸ் நாட் யுவர்ஸ் டு நாட் டேக் இட். உன்னுடையது இல்லை என்றால், அது காசா இருந்தாலும் சரி, ஒரு பின்னா இருந்தாலும் சரி, அல்லது வேற ஒரு நமக்கு உபயோகமாக கிடக்குன்னு கூட அதை காசு கொடுத்து வாங்க எடுக்காதீங்கிறதுக்காகத்தான் நம்ம இதுலயுமே கீழே கிடக்கிற காசு அது கடவுளுடைய காசு, நீங்க எடுக்காதீங்கிறோம். இஃப் இட் இஸ் நாட் யுவர்ஸ் டு நாட் டேக் இட். உங்களுடையது இல்லை என்றால் அதை எடுக்காதீர்கள்னு எழுதியிருக்காங்க. அடுத்த வரி, ஒரு விஷயம் சரியில்லை என்றால் அதை செய்யாதீர்கள்னு எழுதியிருக்காங்க. இஃப் இட் இஸ் நாட் ரைட் டு நாட் டூ இட். சரியில்லை என்றால் அதை செய்யாதீர்கள் அப்படின்னு எழுதி. இஃப் இட் இஸ் நாட் ட்ரூ, அது உண்மை இல்லை என்றால் அதை சொல்லாதீர்கள் என்று இருக்கு. நம்மளே எங்கேயோ ஒரு நடந்த விஷயத்தை காசிப்பிங் பேசுறோம்ல, அது உண்மை இல்லை என்றால் அதை பேசாதீர்கள் அப்படின்றது. இஃப் இட் இஸ் நாட் ட்ரூ டு நாட் சே, காசிப்பிங்னு பேரு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் அதை பத்தி பேசாமல் இருங்கள்ங்கிறதுக்காக இஃப் இட் இஸ் நாட் நோன் பி சைலண்ட். உங்களுக்கு தெரியாத விஷயம் என்றால் அதை பற்றி பேசாதீர்கள் அப்படின்னு இருக்காங்க. இஃப் இட் இஸ் நாட் ட்ரூ டு நாட் சே இட் அப்படிங்கிற விஷயத்தை மாத்திரம் இப்ப பார்ப்போம். நிறைய விஷயம் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஒரு கருட புராணம் அப்படிங்கிறது நம்ம அதில் உள்ள ஒரு புராணம். அதுல ஒவ்வொரு செய்கைக்கும் எதிர் செய்கை என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கதை இருக்கு கருட புராணத்துல. அந்த கருட புராணத்துல ஒரு ஒரு பண்ணையார் ஊர் சேமத்துக்காக ஒரு ஊர்ல ஒரு பொது இடத்துல வச்சு யாகம் வளர்க்குறாங்க. அதுல 100 பிராமணர்கள் அங்க வந்து மந்திரம் ஓதுறாங்க. அந்த மாதிரி 100 பிராமணர்களும் ஓதனவங்களை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நல்ல நல்ல உணவு வகையில தயாரிச்சு அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஏற்பாடு பண்ணி, இடம் பத்தாதுன்னு தன்னுடைய பக்கத்து பில்டிங்ல வச்சு எல்லா விதமான உணவுகளையும் தயாரிச்சு வடை பாயசத்தோட சாப்பாடு போடணும்னு கொண்டு வராங்க. அப்ப இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்தவங்க வரையில ஆகாயத்துல ஒரு கருடன் ஒரு நாகப்பாம்பை சாப்பிடறதுக்காக கொத்தி தூக்கிட்டு போகுது. அந்த நாகப்பாம்பு தான் தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக அந்த கருடனை கொத்துது. அப்ப அதோடைய பாம்பு விஷம் ஆகாயத்துல இருந்து சாப்பிட்டு வந்த உணவுல விழுந்துருச்சு. அந்த உணவுல அப்ப அந்த உணவு விழுந்தது தெரியாம பரிமாறப்படுகிறது. அதை சாப்பிட்ட அந்த 100 பிராமணர்களும் இறந்து போயிடும். இப்ப இந்த இறப்புக்கு காரணம் யார் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவனிடம் முறை கேட்டப்ப, இந்த தூக்கிட்டு வந்த ஒர்க்கர்கள் குற்றவாளியா, இல்ல இந்த மாதிரி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு போட்ட அந்த பண்ணையார் ஜமீன்தார் குற்றவாளியா, அல்லது கருடன் குற்றவாளியா, அல்லது அந்த நாகப்பாம்பு விஷத்தை கேட்கறதுனால அது குற்றவாளியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, யாரும் தெரிஞ்சு செய்யல, அது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் பண்ணுச்சு. இவர் தூக்கிட்டு வந்தவருக்கு தெரியாது, பண்ணையார் நல்லது செய்யணும்னா செஞ்சாரு. அதனால இதில் யார் குற்றவாளி, இந்த பாவம் யாருக்கு போய் சேருங்கிறத நீங்க எல்லாம் யோசிக்க வேண்டாம். அது யாருக்கு போய் சேரணுமோ அப்ப போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு கடவுள். இந்த பங்கன் எல்லாம் முடிஞ்சு ஒரு 15-20 நாட்கள் கழித்து அந்த பண்ணையாரை பார்க்கறதுக்காக வெளியூர்ல இருந்து ஒரு ஆள் வர்றாரு. அவரு வழி தெரியாம பூ தொடுத்து பூ வித்துக்கிட்டு இருக்க ஒரு அம்மாட்ட இந்த பண்ணையார் வீடு எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு தெரியும் எங்க இருக்குன்னு, அந்த வழியை சொல்லி இருக்கலாம். ஆனா அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னு, 100 பிராமணரை கொன்னாரு அந்த ஜமீன்தார் வீடான்னு கேட்கிறார். சோ அவர் கொல்லலை, அவர் கொண்டிருந்தாலும் இவளுக்கு தெரியாது. இந்த காசிப்பிங் செஞ்சதுனால அந்த பாவ உணர்வுகளை பூரா அவ வாங்கி தான் வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பாவம் பூரா அவளுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இதைத்தான் இந்த ஜப்பான் இதுல சொல்றாங்க, உண்மை இல்லை என்றால் அதை பேசாதீர்கள். இப்ப அது உண்மையான அந்த பொம்பளைக்கே தெரியாது. இறந்ததுக்கு 5 பேர் சம்பந்தப்பட்டவங்க, 5 பேருமே இல்ல, யாரும் தெரிஞ்சு செய்யல. அத போய் அந்த பண்ணையார குறை கூறணுங்கிறதுக்காக, காசிப்பிங்காக 100 பிராமணர்களை கொன்னாரு. அவர் விடையா கேட்கிறேன்னு கேட்ட உடனே அவளுடைய அந்த தேவையற்ற எண்ணமே பாவத்தை பூரா அவ சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப புரியுதா? எதுலையுமே சம்மந்தப்படாத ஒரு ஆள் அந்த பாவத்தை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான்
ஜப்பானியருடைய ஞானம் அப்படிங்கிறத உண்மை இல்லை என்றால் அதை பேசாதீர்கள் அப்படிங்கிற நல்ல ஒரு கருட புராணத்தில் உள்ள முக்கியமான கருத்து. அதனால நாம் தியானம் பண்ணி முடிச்சிட்டு வெளியே வரையில தேவையற்ற விவாதங்களிலோ தேவையற்ற விஷயங்கள் பேசிக்கிட்டு வந்தாலே அந்த பாவத்தை நம்ம சேர்ந்து சுமக்கிறோம்ங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால தியானம் பண்ணுவதை விட மிக முக்கியமானது தேவையற்ற எண்ணங்களை நாம் தேவையற்ற எண்ணங்களை பேசாமல் இருப்பதை. அது அந்த அந்த மாதிரி நல்லவைகளை பேசுவதற்கு பேரு சத்சங்கம்னு வச்சிருப்போம். அரசியல் மேடையில எல்லாம் செய்யாத குற்றத்துக்கும் அல்லது செஞ்சிருந்தா கூட தேவையற்றதை வெளியில சொல்றதுக்காக நம்ம கெட்டிக்காரத்தனமா செய்யறோம்னு பேசுறாங்கல்ல, அந்த பாவங்களை எல்லாம் அவங்கதான் செய்யாத பாவத்தை அவங்கதான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. நாம் அந்த எண்ணங்களே மறுபடியும் புனிதப்பட வேண்டியது. அதனால இந்த ஜப்பானிய ஞானம் அப்படின்னு நான் சொல்ல 4 பாயிண்டையும் தியானம் பண்ண இதை மனதில் பதிய வச்சு அந்த வாழ்வியலுக்கு வந்தீர்கள். அதுதான் நம்மளுடைய ஒழுக்கமான வாழ்க்கை வழிமுறை. இது ஒரு நல்ல உதாரணம். அப்புறம் இன்னும் ஒரு உதாரணம், இந்த தியானம் பண்ணுவதற்கு நேரமெல்லாம் பார்க்க வேண்டாம். காலையில 4:30 to 6 நல்ல நேரம், மாலை ஒருக்கா. தியானம் எவ்வளவு நேரம் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரங்கிறதுலாம் வேணாம். நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய சக்தியை இழக்கிறோமோ அவ்வளவு நேரம் பண்ணணும். ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியா ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வயது எவ்வளவு இருக்கோ அதை விட கூட பண்ணுங்க. 75 வயசுனா 75 நிமிஷத்துக்கு மேல பண்ணுங்க. 30 வயசுனா 30 நிமிஷத்துக்கு மேல பண்ணுங்க. 20 வயசுனா 20 நிமிஷத்துக்கு மேல பண்ணுங்க. 20 நிமிஷமாவது பண்ணுங்க. அது ஒரு எம்பரிக்கல் ஃபார்முலா. நம்மை நாமே முழுமையாக அன்னன்னைக்கு சார்ஜ் பண்ணிக்கிற நேரம். ஒரு பேட்டரியே ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்க, ரொம்ப நேரம் சார்ஜ் பண்ணதான் அது சார்ஜ் ஆகும். புது பேட்டரியா இருந்தா உடனே சார்ஜ் ஆயிடும். இதே மாதிரி தான் கார் பேட்டரி. புது பேட்டரியா இருந்தா ஒரு 10 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் ஆயிடும். பழைய பேட்டரியா இருந்தா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சுதான் அது ஓடையில சார்ஜ் ஆகும். இதே தத்துவம் தான் நமக்கும். வயது முதிர நம்மளுடைய செல்கள் அந்த பிராணாவை அல்லது அந்த தியானத்தின் பலனை அப்சர்வ் பண்ணக்கூடிய நேரம் ஸ்லோவாகும். அத எவ்வளவு நேரம்னு யோசிக்க வேணாம். 75 வயசால ஒரு நாளைக்கு 75 நிமிஷத்துக்கு மேல பண்ணுங்க. 60 வயசால 60 நிமிஷத்துக்கு மேல பண்ணுங்க. 20 வயசால 20 நிமிஷத்துக்கு மேல பண்ணுங்க. 1 வயசு குழந்தையா இருந்தா ஒரு நிமிஷம் அது எந்த எண்ணம் இருந்தாலும் அது சார்ஜ் ஆயிடும். அதனால சின்ன பிள்ளைய தியானம் பண்ணுன்னு கம்பல் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு வயசு பிள்ளை என்ன தப்பான வாழ்வியலை பண்ணிருக்க போகுது. அது ஒரே 1 நிமிஷம் தன்னை மறந்து அழுகுது, சாக்லேட் கொடுக்கல, அந்த கோபத்துல ஒரு நிமிஷம் தூங்கி எந்திரிச்சா போதும் அது மறுபடியும் சார்ஜ் ஆயிடும். சோ இந்த தியானத்துக்கு நீங்க டைம் கணக்கு பண்ணி கரெக்டா 70 நிமிஷம் தான் பண்ணணும் இல்லை. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு பண்றீங்களோ நல்லது. ஒரு கணக்கு, இது ஒரு சரியான ஃபார்முலா தியானத்துக்கு. சூப்பரையா, ரொம்ப அழகான விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க. ஜப்பானுடைய ஞானத்தோட எங்களுக்கு அழகான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஐயா, இன்னைக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா ஐயா? ஆரம்பிச்சிடலாம், சொல்லுங்க. ஓகேங்க ஐயா. ஐயா, முக்கியமா இன்னைக்கு வந்துட்டு இந்த கொழுப்பு கட்டிகள் நம்ம உடம்புல அங்கங்க கொழுப்பு கட்டிகள் இருக்கு. இதுல நல்ல கொழுப்பு இருக்கு, கெட்ட கொழுப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றது உண்டு வந்துட்டு. ஆகையால இந்த கொழுப்பு கட்டிகளை பத்தி சொல்லுங்க ஐயா. கொழுப்பு கட்டியல்னு நம்ம எடுக்கையில வெளியில ரத்த குழாயில மடிஞ்சிருக்கிறதுல நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு நம்ம ஆங்கில மருத்துவம் சொல்றத நம்ம எடுத்துக்கலாம். அது கொழுப்பு பிளட் வெசல்ல இல்லாம இருக்க கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த நம்ம வேண்டாத கழிவுகளை அதோட ஓட்டத்தை தடை பண்ணி அங்கங்க நிறுத்தி எடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த கொழுப்புக்கு தான் இருக்கு. அதனால கொழுப்பே இல்லாம இருந்துட முடியாது. அது நல்ல கொழுப்பா இருக்கணும். ரொம்ப கொழுப்பு இல்லைன்னா ரத்த ஓட்டம் வேகமா ஓடி லோ பிபிக்கு போயிடும். அதுக்கு ஒரு தடை கொடுத்து போக வேண்டியிருக்கு. அந்த கொழுப்பு அவசியம். அந்த கொழுப்பு, நல்ல கொழுப்பு நம்மளை பொறுத்த மட்டுக்கும் பசு வெண்ணெயில இருக்கு, பசு நெய்ல இருக்கு. ரொம்ப முக்கியம் பசு நெய். என்னுடைய உறவினர், என்னுடைய அண்ணன் பொண்ணு ஒரு ஹோமியோ டாக்டர் இப்ப வந்திருந்தாங்க. அவங்க உணவு முறையை பத்தி ரொம்ப கான்சியஸா இருக்கவங்க, வயசு 50 கிட்ட வந்தவங்க. அவங்க
காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஸ்பூன் நெய் அத வாயில ஊத்தி குடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப அவசியமான பாயிண்ட். நம்ம எல்லாரும் நெய் சேர்க்காத கொழுப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். நெய்ல பசு நெய்யா இருந்தா உயர்ந்தது, இல்லைன்னா நம்ம ஆவின் பெட்டரே போதும். ஆவின் பட்டர்ல இருந்து தயாரிக்கிற நெய்யே போதும். பசு நெய்யா இருந்தா மிக உயர்ந்தது. அதனால அந்த கொழுப்பு உடம்பில் இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். அது கெட்ட கொழுப்பா இருக்குதுன்னா அது நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களால் வரக்கூடியது. எதிர்மறை எண்ணம் அடிக்கொருக்கா சொல்லையில ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு எப்ப வரும்னா, நம்மளுடைய எண்டோக்ரைன் கிளான்ஸ்ல பாங்க்ரியாஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மணிப்புரகம்னு தமிழ்ல பேரு. அந்த பாங்க்ரியாஸ் உணர்வுகள் நல்லா இல்லைனால் வரும். அந்த பாங்க்ரியாஸ் தான் எமோஷனல் சென்டர். நமக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய நம்ம அந்த பாங்க்ரியாஸும் அதுக்கு மேல உள்ள ஹார்ட் சக்கராவும், இது எமோஷனல் சென்டர், இது லவ் சென்டர். ஹார்ட் இஸ் லவ் சென்டர். அதுக்கு கீழே உள்ள மணிப்புரகம் பாங்க்ரியாஸ் இஸ் எமோஷனல் சென்டர். இந்த எமோஷனல் சென்டர் நம்ம தத்துவத்தில படி சந்திரனுடைய இன்ஃபுளுன்ஸ்ல இருக்கு. சந்திரன் நம்ம நவகிரகத்துல சந்திரன் நல்ல நிலையில் நம் உடம்பில் இருந்தால் நல்லா இருக்கும். அது ஒரு கெட்டுப்போன நிலையில இருந்தா எதிர்மறை எண்ணங்களோட இந்த சந்திர பலம் நமக்கு கெட்டு போயிருந்தால், ஒரு நல்ல எண்ணங்களோட ஒரு தாய் இருக்கையில நம்ம பிறந்தோம்னா நல்ல எண்ணத்தோட இருப்போம். அவங்க நம்ம வயிற்றுல இருக்கையில கோபம், கவலை, பயம், பொறாமை, வெறுப்பு, சகிப்புத்தன்மை இல்லாத எண்ணங்களோட இருக்கையில நம்ம அப்படித்தான் வர்றோம். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்ல, நம்ம முயற்சியில வெளியே வரணும் இல்லையா. அதுக்கு பல இதுல முக்கியமான மூலிகைகளை சொல்றேன். எதெல்லாம் துவர்ப்பு சுவை உள்ள மூலிகையோ அதெல்லாம் சந்திரனுடைய பலத்தை வைத்திருக்கிறது. அந்த துவர்ப்பு சுவை ஒண்ணு வாழைப்பழத்துல இருக்கு. இன்னொன்னு வாழைப்பழத்து சுவையை உங்களுக்கு வாழைப்பூட துவை, வாழை இலையோட துவையை துவர்ப்புன்னு தெரியும். வாழைப்பழம், அதே மாதிரி பலாப்பழம், அதே மாதிரி மாம்பழ கொட்டையை தினம் பழம் தான் இனிக்குதே ஒழிய கொட்டைக்கு உள்ள போனீங்கன்னா தோற்பு சுவையோட தான். நிறைய வீட்டுல மாம்பழத்தோட கொட்டையை எடுத்து காய வச்சிருப்பாங்க. ஏதாவது வயிறு சரியில்லைன்னா அந்த மாங்கொட்டையவே உரைச்சி தாய்ப்பால்ல கொடுப்பாங்க, இல்ல தேன்ல கலந்து கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாத்தையும் விட அந்த சுவை மிக அருமையாக இருக்கக்கூடிய மூலிகை மாசிக்காய்ன்னு ஒரு காய் இருக்கு. அந்த மாசிக்காயை பார்த்தீங்கன்னாலே அது அந்த மரத்தில் சின்ன சின்ன வண்டுகள் துளையிடையில அதுல இருந்து வடிஞ்சு வரக்கூடிய ஒரு கோந்து மாதிரி உள்ளதான். ஆனா கோந்து மாதிரி இருக்காது, உருண்டையா ஒரு ஜாதிக்காய் கடுக்காய் மாதிரியே ஒரு உருண்டை வடிவத்துல இருக்கும். ஆனா அதை அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா அதுல பாத்தீங்கன்னா கொழுப்பு கட்டி மாதிரி சின்ன 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 புள்ளியா மாண்டிக்கிட்டே இருக்கும் அந்த காய். அது நம்ம வாய்ப்புண்ணுக்கு கூட அது ஒரு பிளிஸ்டர் தானே. அந்த வாயில வரக்கூடிய நீங்க சொன்ன சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி வரக்கூடியதுதான் நாக்குல வெடிச்சு ஓபன் ஆகி புண்ணா வருது. அதை மவுத் அல்சர் சொல்லிப்படுறோம். அதுக்குமே பாட்டி வைத்தியத்துல இருந்து ஆங்கில வைத்தியம் வரைக்கும் மாசிக்காய் பவுடரை வாயில போடுங்க, அது ஹீல் பண்ணிடும். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய இரத்த கசிவுகளை, இரத்த போக்குகளை அடைக்கக்கூடிய ஆற்றல் அந்த மாசிக்காய்க்கு உண்டு. அந்த மாசிக்காய் பவுடர் அதுல போடுறோம். அதனால இந்த மாசிக்காயை நாம் எங்கேயாவது உணவுகள்ல சேர்த்துக்கிறது நல்லது. இன்னும் ஒரு படி மேல போய் யாரெல்லாம் வெத்தலை போடுறோமோ பாக்கோட சேர்த்து மாசிக்காய் பவுடரையும் சேர்த்து போடலாம், நல்லாவே இருக்கும். இந்த மாசிக்காய் நமது உடம்பில் இந்த எமோஷன் சென்டரான இதை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அது சுகரை கூட கண்ட்ரோல் பண்ணும். இந்த கட்டிகளையும் உடம்புக்குள்ள நமக்கு தெரியாமல் ஏற்படக்கூடிய, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதெல்லாம் அது ஒரு விதமான இரத்த குழாய்களின் பாதிப்பினால் ஏற்படக்கூடிய கர்ப்பப்பையிலிருந்து பெருமேட்டாய் வரக்கூடிய தேவையற்ற கழிவுதான். அந்த கழிவை வெளியேற்றத்தான் செய்யறோம்னா கூட ஏன் அந்த கழிவை உற்பத்தி பண்றோம்ங்கிறது இருக்கு இல்லையா, தேவையில்லாம. அது எண்ணங்கள் தான், எதிர்மறை எண்ணங்கள் தான். அதையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த துவர்ப்பு சுவையுள்ள மூலிகைக்கு இருக்கு.
நிறைய இருக்குன்னு கணக்கு பண்ணிட்டு போனோம்னா இன்னும் நிறைய இருக்கு. ஈவன் நம்ம சப்போட்டா பழத்தோட கொட்டை கூட துவர்ப்பு தான். அந்த மாதிரி நிறைய போகலாம். நவாப்பழத்து கொட்டையும் துவர்ப்பு தான். அதனாலதான் நவாப்பழத்தை கொட்டையை பவுடர் பண்ணி நம்ம சாப்பிடுங்கிறோம். அதனால இந்த எந்த துவர்ப்பு சுவை உள்ளதோ அதை அளவோடு நாம் எங்கேயாவது உணவுல சேர்க்கிறது ரொம்ப அருமையானது. கட்டிகளை கரைக்கக்கூடிய ஆற்றல் அந்த துவர்ப்பு சுவைக்கு மற்றதுதான் உண்டு. கட்டிகளை கரைக்கிறதுன்னு சொல்றதை விட கட்டிகளை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணத்தையே அது நிறுத்துது. அந்த எதிர்மறை எண்ணங்களான எமோஷனல் சென்டர் எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு போகாம பாத்துக்கிறோம். அதனால இந்த கொழுப்பு கட்டியிலிருந்து அவ்வளவுக்கும் இந்த கொழுப்பு கட்டிங்கிறது நம்ம தேவையற்ற எண்ணங்கள் தான். முதல்ல ஜப்பான் இதை பேசுனதே அதுதானே. அதை உற்பத்தி பண்ணக்கூடிய மனோநிலையை நமக்கு கொண்டு வர்றது பாங்க்ரியாஸ் தான். நம்ம பணக்காரனா இல்லையே, நம்மளை விட அவன் வசதியா இருக்கானே, அவனை எப்ப கெடுக்கலாம்ங்கிற நினைப்பை முழுவதும் கொண்டு வரக்கூடிய எமோஷனல் பிளாக் பாங்க்ரியாஸ் தான். இந்த எமோஷனல் பிளாக் எடுத்துட்டோம்னா நம்ம நல்லாயிரும். முடிஞ்ச அளவு நம்ம இடது பக்கம் நரம் இந்த விலா எலும்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தொப்புள் வரைக்கும் உள்ள இடத்துல தான் அந்த பாங்க்ரியாஸ் இருக்கு. அதை நம்ம கையை அந்த இடத்துல வச்சிருந்தாலே தியானம் பண்ணிட்டு முகத்தை தடவை, கையை தடவை, காலை தடவை, கையை மூடி இருந்த எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்துல அங்க வைங்க. பாங்க்ரியாஸுடைய வேலைப்பாடுகளே கூடும். நல்ல சுகர் வியாதி எல்லாம் குறையக்கூடிய ஆற்றல் அந்த வலதுகையை தூக்கி அந்த இடது பக்கம் உள்ள விலா எலும்புக்கு கீழே வச்சா நல்ல முழுமையான சுகர்ல இருந்து வரும். கொழுப்பு கட்டியை கரைக்கக்கூடிய ஆற்றல் பாங்க்ரியாஸை தவிர வேற எதுக்கு இல்லை. பாங்க்ரியாஸ் கெட்டு போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் வியாதி சுகர், அதுக்கப்புறம் பிபி, அதுக்கப்புறம் கேன்சர், அதுக்கப்புறம் மூட்டுவலி. அவ்வளவுக்கும் கேட்வே பாங்க்ரியாஸ் ஒழுங்கா வேலை பார்க்கலைங்கிறது. சோ நாம் முழுமையாக அந்த பாங்க்ரியாஸை கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்குள்ளே சக்தி ஓட்டத்தை, அந்த பாங்க்ரியாஸை ஒழுங்காக வேலை வைக்கக்கூடிய ஆற்றலை உருவாக்கிட்டால் போதும். அதுக்குள்ள 2 சுவையில ஒரு சுவை துவர்ப்பு, இன்னொரு சுவை கசப்பு. அது லிவர் நல்லா இருந்தா தான் பாங்க்ரியாஸ் வேலை பார்க்கறதுக்குள்ளேயே என்சைமை கொடுக்கும். அதனால கொழுப்பு கட்டி இல்லாமல் வாழ்றதுக்கு துவர்ப்பு சுவை ரொம்ப முக்கியம். நன்றி.